வெங்காயம் 250 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். பூண்டு 12 பல். புளி எடுத்துக்கலாம். புளி வந்து நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். தண்ணி வந்து வடிச்சிட்டு நம்ம புளி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கலாம். இதை வந்து தோல் எடுத்துட்டேன். 25 மிளகாய் வந்து நான் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம பச்சையாக மிக்சியில் அடிக்க போகிறோம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு, தக்காளி, மிளகாய், நம்ம புளியில் இருக்கிற தண்ணியை வடிச்சுக்கலாம். இதை வந்து நம்ம அப்படியே அரைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு நம்ம அரைச்சிட்டோம். இதை தாளிச்சுக்கலாம். ஒரு கடாயில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு கொஞ்சமாக நம்ம உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வெடிக்கட்டும். வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயம் போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். பெருங்காயம், அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், வரமிளகாய், பூண்டு பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து லைட்டாக நம்ம வதக்கினாலே போதும். இந்த கார சட்னிக்கு வந்து என்னென்னா லைட்டாக அந்த பச்சை வாசத்தோடு இருந்தால் தான் இட்லிக்கும் பணியாரத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த கடாயினோட சூட்டுக்கே நல்லா வதங்கிடும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடைசியாக நம்ம இட்லிக்கு வந்து நம்ம தொட்டுக்கிறப்ப வந்து என்னென்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, ஒரு டீஸ்பூனில் அரை டீஸ்பூன் எவ்வளோ தேவையோ நல்லெண்ணெய் வந்து இந்த மாதிரி மேலே ஊற்றிட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுவையான கார சட்னி ரெடி. தேவையான பொருட்கள்: 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் வேர்க்கடலை, 1 டீஸ்பூன் தனியா விதை, ஒரு 6 பல் பூண்டு எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு 30 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கிக்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. காரத்துக்கு நம்ம வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து இன்க்ரீடியன்ஸில் நான் சொல்லலை. 2 டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். அதே மாதிரி வேர்க்கடலை வந்து அந்த தோலெல்லாம் வெடிச்சிரும். 4 வரமிளகாய், தனியா விதை 1 டீஸ்பூன். பூண்டை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 30 வெங்காயம் இருக்குது. இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். இப்போ நல்லா ஒரு வாசனை வரும். அதாவது வெங்காயம் பூண்டினோட வாசனை வந்து நல்லா வர ஆரம்பிக்கும். சிம்மில் மாற்றிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இதுக்கு 1/4 மூடி தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா இந்த சூடே போதும், அதாவது கடாயினோட சூடே போதும். கடாயை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். ஆறிடுச்சு நல்லா. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி அரைச்சிட்டோம். கருவேப்பிலை சட்னி ரெடி. இதை நம்ம ஒரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுவையான கருவேப்பிலை சட்னி ரெடி.